Hello, students. Today we are going to see a memory poem titled Stopping by Woods on a Snowy Evening by Robert Frost, an American poet. In this lyric poetry, Frost expresses his personal emotions in first person. Let us see the first stanza of the poem. Whose woods these are, I think I know. His house is in the village, though. Ye will not see me stopping here to watch his woods fill up with snow. Woods, காடு, மரங்கள் அடர்ந்த பகுதி. Village, கிராமம். Though, இருந்தாலும். Snow, பனி. I, poet Robert Frostஐ குறிக்கும். Whose woods these are, I think I know. இந்த மரங்கள் அடர்ந்த பகுதியின் ஓனரை தனக்கு தெரியும் என ராபர்ட் ஃப்ராஸ்ட் நினைக்கிறார். இஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ. அந்த ஓனரோட வீடு கிராமத்தில் இருக்கிறதுனால யூ வில் நாட் சி மீ ஸ்டாப்பிங் இயர் டு வாட்ச் இஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ. மரங்களின் மீது பனி விழுவதை காண தான் நிற்பதை ஓனர் பார்க்க மாட்டார் என ராபர்ட் ஃப்ராஸ் கூறுகிறார். இப்போ செகண்ட் ஸ்டான்ஸா போலாம். மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குயர் டு ஸ்டாப் வித்தவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர் between the woods and frozen lake, the darkest evening of the year. Queer means வினோதமாக, farm house பண்ணை வீடு, frozen lake உறைந்த ஏரி, darkest அதிக இருளுடைய. My little horse must think it queer to stop without a farmhouse near. பண்ணை வீடு அருகில் இல்லாத நிலையில் தன்னை நிறுத்தியதை வினோதமாக என் குதிரை நினைக்கும். Between the woods and frozen lake, the darkest evening of the year. காட்டிற்கும் உறைந்த ஏரிக்கும் இடையே அதிக இருள் உள்ள மாலை பொழுதில் தன்னை நிறுத்தியதை குதிரை வினோதமாக நினைக்கும். அடுத்த ஸ்டான்ஸா போலாம். He gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. ஹீ இந்த இடத்துல ஹார்ஸை குறிக்கும். ஹேர்னஸ் சேனம், ஃப்ளேக் துகள்கள். He gives his harness bells a shake to ask if there is some mistake. குதிரை தன் சேனத்தில் உள்ள மணியை அசைக்கும். அது குதிரை ஏதாவது தவறாகிவிட்டதா என கேட்பது போல இருக்கிறது. The only other sounds the sweep of easy wind and downy flake. மெல்லிய காற்றின் சத்தமும் பனி பொழியும் சத்தமும் மட்டுமே கேட்கிறது. லாஸ்ட் ஸ்டான்ஸா. The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. The woods are lovely, dark and deep. Lovely அழகான, deep அடர்த்தியாக. மரங்கள் அடர்ந்த அந்த பகுதி பார்ப்பதற்கு அழகாகவும் அடர்த்தியாகவும் உள்ளது. பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். ஆனால் எனக்கு கடமைகள் நிறைய உள்ளன. என் இறுதிக்கு முன்பாக நான் செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்ய வேண்டியுள்ளது என ராபர்ட் ஃப்ராஸ் கூறுகிறார். நாம் இப்போ பொயட்டிக் டிவைசஸ் பார்க்கலாம். லாஸ்ட் ஸ்டான்ஸால லாஸ்ட் 2 லைன்ஸ் பாருங்க. லாஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரே லைன் 2 முறை வந்திருக்கு. இதை நாம் ரெப்படீஷன்னு சொல்வோம். அடுத்தது அலிட்ரேஷன். அலிட்ரேஷன்னு பார்த்தீங்கன்னா ரெப்படேஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட் இன் த பிகினிங் ஆஃப் வேர்ட்ஸ். திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான கான்சனன்ட் சவுண்ட் திரும்ப திரும்ப வரத்தை தான் நம்ம அலிட்ரேஷன் சொல்வோம். இங்கே பாருங்கள் லாஸ்ட் லைனில் த வுட்ஸ் ஆர் லவ்லி, டார்க் அண்ட் டீப். இதில் பாருங்கள் டார்க், டீப், இது மாதிரி டிடி இந்த கான்சனன்ட் சவுண்ட் ட சவுண்டு திரும்ப திரும்ப வரது நம்ம என்னன்னு சொல்லுவோம், அலிட்ரேஷன்னு சொல்லுவோம். அது அடுத்தது பர்சானிஃபிகேஷன். இங்கே நம்ம குதிரை யோசனை பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா.
யோசனை பண்ணுறதெல்லாம் யார் பண்ணுவாங்க? மனுஷங்க தான் பண்ணுவாங்க. குதிரை யோசனை பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறது பர்சானிஃபிகேஷன். மனிதர்களோட குவாலிட்டிஸை விலங்குகளுக்கு கொடுக்கறத நாம் பர்சானிஃபிகேஷன்னு சொல்வோம். ஓகே, அடுத்தது நாம் ரைம் ஸ்கீம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால ஃபர்ஸ்ட் லைனில் லாஸ்ட் வேர்ட் பாருங்கள், நோ. செகண்ட் லைன் லாஸ்ட் வேர்ட் தோ. தேர்ட் லைன் லாஸ்ட் வேர்ட் ஹியர். ஃபோர்த் லைன் லாஸ்ட் வேர்ட் ஸ்னோ. பாருங்க, இப்போ நோ, தோ, ஸ்னோ. ரைமிங்காக இருக்கா? நோ, ஸ்னோ, தோ ஒரே மாதிரி இருக்கா? ஸோ நாம் என்ன பண்ணுறோம்? இதுக்கு ஏ போட்டுடுறோம். ஹியர் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன போடுறோம்? பி போட்டுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆன்சரோட ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏ. ஓகே, செகண்ட் ஸ்டான்ஸா அண்ட் தேர்ட் ஸ்டான்ஸாலையும் இதே மாதிரி ஏ தான் வந்திருக்கு. லாஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்க. லாஸ்ட் ஸ்டான்ஸா ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் வேர்ட் டீப். செகண்ட் லைன் லாஸ்ட் வேர்ட் கீப். தேர்ட் லைன் லாஸ்ட் வேர்ட் ஸ்லீப். ஃபோர்த் லைன் லாஸ்ட் வேர்ட் ஸ்லீப். பாருங்க, டீப், கீப், ஸ்லீப் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கா? ரைமிங்காக இருக்கா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? லாஸ்ட் ஸ்டான்ஸான்னா ஏ போட்டுடுறோம். ஓகே, இது மெமரி போயம்ன்றதுனால இந்த போயமை நான் லாஸ்ட்டாக ஒரு முறை படிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. Whose woods these are, I think I know. His house is in the village though. Ye will not see me stopping here to watch his woods fill up with snow. My little horse must think it queer to stop without a farmhouse near, between the woods and frozen lake, the darkest evening of the year. He gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. Last stanza. The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. Thank you for listening.